பேசு. அதாவது படுக்கை விட்டு எந்திரிக்கிற முறை சொன்னோம். அதுலயே சுத்தமான ரத்தம் எல்லா பக்கம் ஓட்டம், இந்த மூச்சு கொண்டுட்டு போகும் கண்ணை மூடி திறக்கிறதுனால மட்டும். இது மட்டுமல்ல, உள்ளவைகள் நல்லா வேலை செய்யும். உள்ளவைகள் நல்லா வேலை செய்யணும். எல்லாரும் எழுத உடனே என்ன செய்யணும்னா ஒண்ணுக்கு தான் போவோம். ஒண்ணுக்கு போறதுங்கிறது கழிவு, அதுவும் சிறுநீர் கழிவு. ஆனா எப்படி போகணும், பன்னீர் மாதிரி போகணும். இன்னைக்கு அப்படி போறது இல்லை. அவர் ஒண்ணுக்கு போனோம்னா சொல்ல எல்லாத்துக்கும் போறது இல்லை. நின்று மெதுவா போறது நிறைய பேர் குருவாயிடுச்சு. காரணம், அறுசுவைகள் நம்ம உடம்புக்கு எப்படி எந்த நேரத்துக்கு கொடுக்கணும், எந்த கால பருவகாலங்கள் எப்படி கொடுக்கணுங்கிறது தெரியாம போயிடுச்சு. ஆகவே எதுவாக இருந்தாலும் கழிவறைக்கு போனதுடனே முதல்ல அமர்ந்து சிறுநீர் கழிச்சாலும் சரி, நின்று கழிச்சாலும் சில சந்தர்ப்பங்கள் முழங்கால் வலி உட்கார முடியாது, நின்று கழிப்பாங்க. அப்படி நின்று கழிக்கிறப்ப எந்த அளவுக்கு நிக்கிறோமோ அதை விட ஒரு காலடி, அடுத்த அடி ஒரு காலடி வச்சா அகலமாயிருக்கும். அகலமானதுடைய அடைப்பில்லாம சிறுநீர் ஒடுக்கி பாருங்க, சிறுநீர் வராது. விரிச்சு பாருங்க, சிறுநீர் வரும். அது மட்டும் அல்ல, அந்த சமயத்தில் கண்ணை மூடிக்கணும். ஏன் கண்ணை மூடணும்? கண்ணை மூடுனா மூச்சு உடம்பு அதிகமா இருக்கும். உடம்புன்னா எல்லாம் சேர்ந்ததுதான் உடம்பு. அது சிறுநீர் பகுதி கூட. அப்ப சிறுநீர் பகுதிக்கு இந்த வாயு காற்றழுத்தம் உள்ள போனா தள்ளி விட்டு எப்படி பலூன் ஊடி பெருசா இருக்கோ அதனால காற்று போனா அந்த சிறுநீர் பை திடீர் நல்லா காற்று போய் எடுத்தோம்னா சல்லுன்னு ஒண்ணுக்கு வரும். தொடர்ந்து செய்யறப்ப பன்னீர் மாதிரி ஒண்ணு போகும், முழுசா வந்துடும். இந்த முழுசா வந்தது என்னன்னா தொப்புளுக்கு கீழே அடிவயிறு, பக்க வயிறு எல்லா பயிலுமே ரொம்ப மென்மையா சொகத்தை கொடுக்கும். இப்படி சிறுநீர் கழிகிறதுனால இன்னைக்கு எத்தனை வியாதி, கல்லடைப்பு, அது இது தொந்தரவு, பசியாகிறது இல்லை, எரிச்சல் ஆகிறது. இந்த முறையில சிறுநீர் கழிக்கணும். கழிச்சு முழுசா கழிச்சவர்கள் கண்ணவே திறக்கணும். திறந்துட்டு இந்த பக்கம் அது சுத்தம் பண்ற முறையும் இருக்கு. அவங்க பக்குவத்துக்கு சுத்தம் பண்ணிக்கலாம். இது என்னடா இது எல்லாம் கழுவுங்க, எங்க வாய் அந்த கழிவுகளும் நலநாட்டில் அந்த கழிவு சிறுநீர் நாளெல்லாம் உருவாகிறதுக்கு ரெண்டு போய்தானே அதை பக்குவமா கழுவிக்கலாம். பயன் இருக்கு. சிறுநீர் பகுதி சமாத அந்த பயிரினுடைய எந்த வித பாதிப்புகள் இருந்தாலும் 4 வருடத்தில் நீங்கிறோம். நன்றி, வணக்கம்.